ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலும் நீர் எங்களுக்கு இந்த பகுதியில் இப்படி ஒரு உபவாச கூட்டத்தை நடத்தி கொள்ள நீர் இந்த வாசலை வழி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாரந்தோறும் புதன்கிழமை தோறும் அந்த பிரேயர் நடத்தவும், மாதத்தில் ஒரு முறை இந்த உபவாச கூட்டத்தை நடத்தவும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த லார்ட்ஸ் க்ளோரி மினிஸ்ட்ரியில ஒவ்வொரு வாசலா நீங்க திறந்து வருகிறீர். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பகுதியிலும் என்னுடைய பவுல் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது அன்னைக்கு ராத்திரி பவுலுக்கு தரிசனமாய், இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ தைரியமா பேசுன்னு பவுலை நீ பலப்படுத்தியது போல இந்த செல்வூர் பகுதி, பேரூர் பகுதி, இந்த தில்லை நகர் பகுதி, ஆண்டவரே எங்க இந்த பகுதி இங்கிருந்து காரூணிய வரைக்கும் இந்த பகுதி எல்லாம் ரட்சிக்கப்படணும், இங்க இருக்கிற ஜனங்கள் உண்மை அறியணும், நேசிக்கணும், இப்படி அன்பு கூட வரணும்னு சொல்லி சிறிதாக நாங்க துவங்கினாலும் எங்க மத்தியில நீ பெரிய தேவனாய் இருக்கிறீர். ஆகிய இந்த உபாச கூடத்தை தொடர்ந்து நடத்த கிருபை தாரும். கர்த்தர் நடத்தும். அக்கம் பக்கம் எல்லாருடைய கண்கள்ல எங்களுக்கு எப்போதும் தயவு இருக்கட்டும். இதுக்கு எதிராக ஒருவனும் வாயை திறக்காதபடி, ஒருவனும் கையில் நீட்டாதபடி, சத்துருவானவன் யாருடைய இருதயத்திலும் கலை விதைக்காதபடிக்கு ஆண்டவர் இது அநேகருடைய ஸ்தோத்திர வாழ்வாதாரத்தை மாற்றுகிற ஒரு இடமாய் கர்த்தர் இதை மாற்றி வருகிறதாய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் தாமே வச்சு ஆண்டவர் இப்போதும் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு இன்னைக்கு எங்களோடு கூட நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். என் ஜனமே கேள், நான் பேசுவே சொன்னவர் நீர் தான். அதில் என்னோடு கூட இருந்து என் வாயோடு இருந்து நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் காட்சி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா 48:17 சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமாய் இருக்கிறதே உனக்கு போதித்து. ஆமென். நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கற்றுக்கொள்ள என்னண்டு, நிறைய கற்றுக்கொள்வதற்கு இருக்குது உலகத்துல. நம்ம கற்றுக்கொண்டது எல்லாமே நம்ம கற்றுக்கொண்டு வருகிறதும் கற்றுக்கொண்டது மாத்திரம்தான் இல்லை, இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது உலகத்துல. சரியா? பட் அவைகளை எல்லாமே நமக்கு பிரயோஜனமானதான்னு கேட்டா கிடையாது. ஆமென். சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவைங்கிறது தேவனுக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆனா அது ஃபர்ஸ்ட் இங்க சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு உனக்கு பிரயோஜனமானது. ஆமென். யூஸ்ஃபுல்லானது. ஹல்லேலூயா. ஒரு சமயத்துல சென்னையில் ஒரு வீட்டுல பிரேயர் பண்ண போனேன். அப்போ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த குடும்ப காரியங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரியா? அந்த நேரம் படிப்போம் அந்த இது, அதாவது என்னன்னா குடும்ப காரியம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு சின்ன காரியம் சொன்னாங்க. என்னன்னா, அவங்க வீட்டுல பெரிய ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சிருந்தாங்க, பீராவ சைஸ்ல. சரியா? பீராவ சைஸ்ல அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரிட்ஜ் அவங்க வச்சிருந்தாங்க, அந்த ஃப்ரிட்ஜ். அப்போ அவங்க பேசும் என்கிட்ட சொன்னாங்க, பிரதர், நாங்க வச்சிருக்கிற இந்த ஃப்ரிட்ஜை பார்த்து எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க, இதே மாதிரி தான் நாங்களும் ஒன்று வாங்கணும், இதே மாதிரி தான் எங்க வீட்டில் ஒன்று இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இது எங்களுக்கு தேவைதான், ஏன்னா நாங்கள் அவ்வளோ திங்ஸ் உள்ள வைக்கிறோம் எல்லாம் தான். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க வீட்டுல என்ன இருக்குதோ அதுதான் அவங்க வீட்டுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. இது வாங்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வாங்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, அதாவது நமக்கு அது தேவையா இல்லைங்கிறது இல்லை, அவங்க வீட்டுல இருக்குது, நம்ம வீட்லயும் இருக்கணும். ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு என்ன தேவையோ அது மாத்திரம்தான் அவர் நமக்கு போதிக்கிறார்.
சரியா? சரி, 3 காரியம் இந்த வசனத்துல இருந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், பிரயோஜனமானது. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு தேவை என்னன்னா, உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு அதாவது இது வாங்கலாமா வேண்டாமா, இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இதுக்காக முயற்சி எடுக்கலாமா, என்ன இதுக்காக முயற்சி எடுக்கலாமா வேண்டாம். நிறைய பேருக்கு எப்போ குழப்பம் வருதுன்னா, படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் நத்திங், ப்ராப்ளமே கிடையாது. +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். என்ன தெரியுமா? மேற்கொண்டு என்ன படிக்கிறது, என்ன டிகிரிக்கு போறது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யுது, ஃபியூச்சர் அவங்களுடைய எதிர்காலமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. படிக்கிற வச்சு அங்கதான் நிறைய பேருக்கு குழப்பம். ஆனா அது கூட சிலருக்கு என்ன செய்யல, டிசைட் பண்ண தெரியல. எனக்கு இதுதான் வேணும், இதைத்தான் நான் படிக்க போறேன், இதுலதான் நான் கவனம் செலுத்த போறேன், சொந்தமான ஒரு முடிவு எடுக்க தெரியல நிறைய பேர். உண்மையா? ஆனா ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் பிரயோஜனமானது சொல்லுவாங்க. ஆமென். சரி, முதல்ல கர்த்தர் சொல்றாரு பிரயோஜனமானது. சரி, எது பைபிள் நமக்கு சொல்லுது? ஆண்டவர் சொல்றாரு பிரயோஜனமானது. எது நம்ம பிரயோஜனப்படுத்தணுமா? வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானபடியா எதை பிரயோஜனப்படுத்த சொல்றாங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஏன்னா நாட்கள், இனி வர நாட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? பொல்லாங்கான காலம். நீங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சு பாருங்க. கடைசி நாட்கள் கொடிய காலமா இருக்குமா? எப்படி இருக்குமா? எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாடு 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்குரியராயும் பணக்குரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பசுத்தமுள்ளவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்வர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகியாகவும் துணிகரம் உள்ளவர்களாகியும் இருமாப்புள்ளவர்களாகியும் தேவ பிரியம் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் நலனை மறுதலிற்கிறாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து போதும். இப்ப பாருங்க, என்ன ஒரு பட்டியலே போடுறாருல பவுல். இது நடக்குதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஒரு நபரை சந்திக்கும் போது, நேற்று முடிய உங்களுக்கு உதவியா இருந்தவங்க, நேற்று முடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், உங்களோட கூட பழகிறது அவ்வளவு நல்லதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு காலையில இருந்து எப்படியா மாறிட்டாங்க, சத்துருவா மாறிட்டாங்க. அதுல சொல்றாரு, வீம்புக்காரா இருப்பாங்க. உனக்கு எதுக்கு நான் செய்யணும், உனக்கு எதுக்கு நான் பண்ணணும், நீ கஷ்டப்படுமோ நான் உதவி செஞ்சல அப்படின்னு சொல்லும்போது அது உன்னோட தலையெடுத்து நான் உன்னை கேட்டேனா பண்ணேனா. அப்ப இது கடைசி காலமா இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். அதாவது ஒரு நாள் பிறப்பது பெரிய கிருபை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வயசு இருக்கு, இது இருக்கு, என்ன சொல்றது, ஆனா சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வேலை இருக்கு, ஆனா வாழ்வதற்கு ஆயுஸ் இல்லை. சிலருக்கு ஆயுஸ் இருக்கு, ஆனா வாழ்வதற்கு என்ன இல்லை, வசதி இல்லை. சிலருக்கு ஆயுசும் வசதி இருந்தாலும் தொடர்ந்து சம்பாதிக்க திராணி இல்லை. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நாட்களை பிரயோஜனப்படுத்து. இனி உங்ககிட்ட வேஸ்ட் பண்றதுக்கு நேரமோ நாட்களோ வாரமோ மாசமோ வருஷமோ வயசும் உங்ககிட்ட இனி இல்ல. இப்ப வரைக்கும் நம்ம வாழ்ந்தது போயிடுச்சு. இப்ப உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வயசு இருக்கோ அந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தாச்சு.
அதுல நல்லது இருந்தது, அதாவது சந்தோஷப்படக்கூடிய காரியம் இருந்தது, சுகமான காரியம் இருந்தது, வேதனைப்படுற காரியம் இருந்தது, வெட்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருந்தது. இப்ப வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதையில அது திரும்பி வருமானு கேட்டா திரும்பி வராது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனி இருக்கிற நாட்கள் இப்ப வரைக்கும் வாழ்ந்தது கிருபைதான். இனி எவ்வளவு நாள் வாழ போறோம் நமக்கு யாருக்காவது தெரியுமா? இனி நான் இத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்வேன்னு கேரண்டி இருக்கா? கர்த்தர் யாருக்காவது பாண்டில சைன் பண்ணி கொடுத்திருக்காரா? இல்ல. அப்ப பவுல் என்ன சொல்றாரு, உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் உனக்கு கிடைக்கிற சில சான்ஸ், வாய்ப்புகள், அதை மிஸ் பண்ணாத, யூஸ் பண்ண. அல்லேலூயா, ஆமென். அதுதான் பவுல் சொல்றாரு, நாட்களை பிரயோஜனப்படுத்து. அப்ப கர்த்தரும் அதுதான் சொல்றாரு. நீ சாக கிடக்கும் போது, நீ மரிக்கிற ஸ்டேஜ் இருக்கும் போது, நீ பிசாசனுடைய கையில அகப்படும் போது, சூனியத்துல மந்திரத்துல நீ அகப்பட்ட போது, இனி வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு நீ வரும்போது, நான் ஏன் உன்னை விடுதலை ஆக்கினேன்னு தெரியுமா? எனக்கு சாட்சியாக இந்த உலகத்துல நீ என்ன செய்யணும்? எனக்காக வாழணும். திரும்பி நீ கஷ்டப்படுறதுக்கும், திரும்பி நீ வேதனைப்படுறதுக்கும், திரும்பவும் நீ போய் சிக்கலுக்கும், மறுபடி நீ வேதனைக்குள்ள போவதற்காக நான் உன்னை என்ன செய்யல, ரட்சிக்கல, விடுதலை ஆக்கல, சுகம் தரல. நீ கடந்து வந்த பாதையில திரும்ப போய், அதாவது பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு, நாய் கக்கினது நாய் தின்னவும், கழுகப்பட்ட பன்றி திரும்ப சேத்துல விழுந்ததாகவும் அந்த பழமொழி அவங்களுக்கு சம்பவித்தது அப்படின்னு பவுல் சொல்றார். நீங்க என்னதான் நாய் பாருங்க, நாய் கக்கினா அதுவே தின்னும், அதுக்கு புத்தி இல்லை, அவ்வளவுதான். ஆனா கழுகப்பட்ட பன்றி, ஒரு பன்றியை நீங்க எவ்வளவுதான் கழுகி சுத்தமாக்கி வச்சாலும் அது சேத்துலதான் போய் விடும். சில மனிதர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. தேவன் எவ்வளவுதான் விடுதலாக்கி கொடுத்தாலும் கடல்ல இருந்து, பிரச்சனையில இருந்து, போராட்டத்துல இருந்து, நெருக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, அவங்க என்னென்ன நெருக்கத்துக்குள்ள போனாங்களோ அதுல இருந்து தேவன் தூக்கி எடுத்தாலும் திரும்பி அங்கதான் போகுது. அப்ப என்ன காரணம்? நான் சொல்றாரு, உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு மாத்திரம் இல்ல, உனக்கும் அதில் உத்தரவாதம் உண்டு. அல்லேலூயா, சொல்லிக்கலாமே. நான் உன்னை விடுதலை ஆக்கதான் முடியும். தொடர்ந்து நீ சிக்காம மாட்டிக்கொள்ளாம இருக்கணும்னா நீ புத்தியா இருக்கணும், நீ ஞானமா இருக்கணும், நீ விவரமா இருக்கணும், நீ தெளிவா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு பணம் உன் கையில கிடைச்சு நாளைக்கு அது கிடைக்கணும் இல்ல. என் ஊழியத்தின் பாதையில என் ஊழியத்தின் பாதையில பாத்தீங்கன்னா டெய்லி எங்களுக்கு வருமானம் கிடையாது. எனக்கு உங்களுக்காவது மாசானா சம்பளம் வருது, வேலை செய்யறவங்களுக்கு நான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஒழிய 26 நாள் வேலை செய்து சம்பளம் வருது. எனக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் எப்ப தர்றாரோ அதை வச்சுதான் மத்த நாள் ஓட்டணும். சில நேரத்துல ஒரு வாரத்துக்கு சேர்த்து தந்துடுவாரு, சில நேரத்துல டெய்லி 100 ரூபாய் தருவாரு, சில நேரத்துல ஒரு மாசத்துக்கு தருவாரு. அதை வச்சுதான் ஓட்டணும். அதை கற்றுக்கொண்ட பிறகுதான் தேவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்க தொடங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப முதலாவது பாருங்க, பிரயோஜனப்படுத்துங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள். நீங்க படிச்சதை பிரயோஜனப்படுத்துங்க. கஷ்டப்பட்டு நீங்க படிச்சிருக்கீங்க, நல்ல டிகிரி படிச்சிருக்கீங்க, அடுத்தடுத்து படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு ஜாப் நிமித்தம், வேலை நிமித்தம். சோ அதெல்லாம் யூஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதை வச்சு அடுத்து முயற்சி பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோம்பேறிகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனா சுறுசுறுப்பா இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிச்சுதான் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. யோசிங்க, அப்படியே யோசிச்சு நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. ஆமென். நான் எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, காலையில எந்திரிச்சு ஜோம் எல்லாம் முடிச்சுட்டு காலையில இருந்து ஊழியத்துக்கு பிள்ளைகளோடு கூட எல்லாம் அங்கெல்லாம் போவேன். நைட்டு தூங்க போற நேரத்துல இது கர்த்தரே கற்றுத்தந்த ஒரு பாடம் கூட நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறேன். நைட் தூங்க போற நேரத்துல ஒரு திங்கிங் வரும், ஒரு சிந்தை வரும். இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன், யாரோடு எப்படி பேசினேன், யாரோடு எப்படி எல்லாம் பழகுனேன், இதுல கர்த்தர் எப்படி பிரியப்படுத்தினேன், எந்த தினத்துல எனக்கு யூஸ் ஆக நான் என்னென்ன செய்தேன், நான் கற்றுக்கொள்வதற்கு, முன்னேறுவதற்கு, அடுத்தடுத்து முயற்சிக்கு போறதுக்காக நான் என்னென்ன செய்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சில நேரங்களில் ஒண்ணுமே செய்யல. அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்போ இப்படி எத்தனை நாட்கள் போயிடுச்சு தெரியுமா?
அப்ப நீங்க வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போக கூடாது, உடைஞ்சு போக கூடாது, கலக்கப்படக்கூடாது. ஆமென். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமானது. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு பாரமா இருக்கணும் விரும்பலதா? நான் இவங்களுக்கு ஒரு பாரமா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பாரம் இருக்கணும் நீங்க விரும்பாதவங்க தான். பட் உங்களுக்கு நீங்களும் பாரமா இருக்கக்கூடாது, உங்களுக்கு நீங்களே பாரமா இருக்கக்கூடாது. ஆமென். திறமை இருந்தும், அறிவு இருந்தும், ஞானம் இருந்தும், புத்தி இருந்தும், சாமர்த்தியம் இருந்தும் சிலது பிரயாசப்பட்டு வாய்க்காததுக்கு காரணம் உங்க திங்கிங் தான். யோசிக்கிறது என்னால முடியாது, அவ்வளவுதான். கத்தரா பார்த்து ஆண்டவரா பார்த்து இப்படி குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி விட்டாதா அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க, அங்கதான் தவறு. யோசிங்க. தேவனை தேடாத மனுஷன், அதாவது பாவம் தான் தெரியும், நான் பண்றது எல்லாம் அக்கிரமம், பாவம், தீமை, அசுத்தம் தெரியும், அவனாலேயே நல்லா இருக்க முடியுமானா? தேவனுக்காக நீங்க விட்டு வந்த பாவம், கர்த்தருக்காக நீங்க எல்லா சுபாவத்தையும் விட்டுட்டீங்க. வசனத்தை படிக்க படிக்க இது தேவன் அருவருக்கிற காரியம், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், தேவன் இதை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாத காரியம் சொல்லி கர்த்தரை அறிய அறிய நீங்க ஓனா விட்டுட்டு வந்திருக்காரு. அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சொல்லுங்க, ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிக்குவார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி, முயற்சி எடுத்து வை, நான் உனக்கு உதவி செய்ய. ஹல்லேலூயா. ஆமென். மற்றவங்களை யோசிக்கணும், ஆனா அவங்கள மாதிரிதான் நம்ம இருக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்களால முடியுதுன்னா என்னால ஏன் முடியாது? திறமை இல்லாத ஒரு மனுஷன் வாழும் போது திறமை இருக்கிற நான் ஏன் வாழக்கூடாது? ஹல்லேலூயா. ஆமென். ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் முன்னேறுது, ஆனா எனக்கு எல்லாம் இருக்கு, என்னால ஏன் முடியல? அப்ப நான் எங்க தப்பு பண்றேன்? அதை மாத்திரம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். ஹல்லேலூயா. எல்லா நாளும் நீங்க முன்னேறுவீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப பிரயோஜனப்படுத்துங்க. அடுத்து இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். எதை பிரயோஜனப்படுத்துறது, எதுக்காக பிரயோஜனப்படுத்துறதா? வாசிங்க 2 தீமோத்தி 4:11 படிங்க. இதை முடிச்சு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தி 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்கை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு பாருங்க, அவனை மார்க்கை கூட்டிட்டு வா, அவன் எனக்கு எதுல பிரயோஜனமா இருக்கிறான்? ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? ஊழியக்காரி, ஊழியக்காரன். அந்த ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஆனா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. இயேசு ஒரு இடத்துல சீஷர்களை பார்த்து சொன்னாரு, இனி நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று நான் உங்களை சொல்லாதபடி நீங்கள் இனிமே என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொன்னார். இனி என்னுடைய சிநேகிதர்கள், உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், இனிமே நீங்க என்னுடைய சிநேகிதர். ஆமென். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எல்லாரும் எப்படி சொல்றாருன்னா, ஊழியக்காரன், ஊழியக்காரி. உங்களை அழைச்ச நோக்கம், நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் எதுக்கு தெரியுமா? நம்ம கடன் பிரச்சனை மாத்தி, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து, நமக்கு சுகம் பலன் எல்லாம் தந்து, நமக்காக வாழறதுக்கு மட்டும் இல்ல, அவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு. ஆமென். அவருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் என்ன? அவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், பணமோ சொத்தோ. நமக்கு தேவன் தந்த ஐஸ்வர்யத்துல அப்படியே தேவனுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆமென். அவர் சொல்ற, அழிகிற என் ஆத்துமாக்களை என்னிடத்துல கொண்டு வா. ஹல்லேலூயா. உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்கள் இந்த ட்ரெயின்ல, பஸ்ல எல்லாம் ஊழியத்து நிமித்தம் நான் பிரயாணம் பண்ணுவேன்ல, அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க அப்படியே சும்மா பேசும். அப்ப நான் யோசிப்பேன், ஒரு அரசியல்வாதி குறிச்சு பேசுனா எனக்கு என்ன லாபம்? நான் என்ன பொலிட்டிக்கலுக்கா போறேன்? அதனால அது பேசுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு வியாதியை பத்தி பேசுறேன்னு வைங்களேன், சிலது கத்துக்கணும், சிலது கத்துக்க வேண்டியது இல்லை. அப்போ பேசும்போதே இந்த டாபிக் நான் பேசுறதுனால எனக்கு என்ன லாபம்? அப்ப உள்ளத்துல ஆவியானவர் சொல்லுவாரு பாருங்க, இவ்வளவு தூரம் இதோ பேசுனேன்ல, என்னை பத்தி சொன்னியா அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும்போது எப்படியாவது இயேசுதான் தெய்வம் சொல்லி திணிச்சிருவேன். சொல்லிட்டு வரல, வாயில திணிச்சிருவேன். என்னைக்காவது ஒரு நாள் அது பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ரோட்ல போயிட்டு பாருங்களேன், சில மரங்கள் வளர்ந்துருக்கும், யாராவது அதை நட்டு
அதுக்கு தடம் வச்சு, அதாவது அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாம் அது பண்ணிட்டு டெய்லி போய் தண்ணி ஊற்றுனாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. நிறைய மரங்கள் வளர்ந்ததுக்கு அதுவா வளருது. ஏன்னா அது எங்கேயோ போய் தண்ணியுடைய வாசனையில அது வளருது. ஆமே. அது வளர்றதுக்கு யாரும் பிரயாசப்படல. ஆமே. ஆனா நம்ம சுவிசேஷம் இயேசுவை பத்தி சொல்லும் போது என்னைக்காவது எங்கேயாவது ஒரு நாள்ல என்ன செய்வான் தெரியுமா? ஸ்தோத்திரம் பாருங்க, அது கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரன் கூட்டத்துல ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னா, நான் இந்த மாதிரி கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணும்போது என் பேக்கோடு சேர்ந்து திருட்டு போயிடுச்சு. அதுல எனக்கு நான் ஆசையா வாங்கியிருந்த பைபிள் இருந்தது, என்னுடைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, யாரும் அது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல சாட்சி சொல்லி தேவன் எனக்கு அதுக்கு பதிலாக இப்படியெல்லாம் தந்தாருன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. அதை தொடர்ந்து இன்னொருத்தர் எந்திரிச்சுட்டாரு. இவர் பேக் போனாருன்னு சொல்லி இவருடைய பேக் திங்ஸ் எல்லாம் போய் சொன்னேன், யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதை திருடினதே நான் தான். ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, அன்னைக்கு இவர்கிட்ட இருந்து பைசாவும் ட்ரெஸ் இதெல்லாம் திருடலாம் தான் வந்தது. ஆனா அது திருடினதுக்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். எப்படின்னு பார்த்தா, இவர் வச்சிருந்த அந்த பேக்ல ஒரு பைபிள் இருந்தது. இது என்னன்னு சொல்லி நான் எடுத்து படிக்க பார்த்தேன். படிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். இவரு பேக் அந்த பைபிள் திங்ஸ் எல்லாம் போயிட்டு கவலைப்படுறாரு. அப்ப அந்த இடத்துலயும் கர்த்தர் பாருங்க, திருடிட்டு போனவன் எடுத்துட்டு அவர் சொல்ல, நான் திருடிட்டு போன உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் எடுத்து போயிட்டு சும்மா இல்ல, இவர் வச்சிருக்கிற பைபிள் சும்மா இது என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி அப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க படிக்க என்னுடைய தப்பு, பாவம், தவறு எல்லாம் உணர்ந்து நான் என்ன செய்தேன், இன்னைக்கு மனம் திரும்பி நானும் ஒரு ஊழியக்காரனா மாறிட்டேன். அப்ப பாருங்க, அவர் மிஸ் பண்ணாம ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாச்சு. இதே மாதிரிதான் நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. ஆமே. முதலாவது. ரெண்டாவது, ஆண்டு சொல்றாரு அந்த வசனத்துல ஏசாயா 48:17, உனக்கு பிரயோஜனமானதை போதித்து. ரெண்டாவது பாருங்க, போதித்து. ஆமே. ஆண்டு சொல்ல, உனக்கு நான் போதிப்பேன்னு சொல்றாரு. ஐ எம் டீச்சிங். நான் உனக்கு டீச் பண்ணுவேன். ஆமே. போதிப்பேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 36, 37 வசனம் படிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 36, 37. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தருக்கு பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்கள் படியும், முறைமைகளின் படியும், நியாய பிரமாணத்தின் படியும், கற்பனைகளின் படியும் நீங்கள் சகல நாளும் செய்வதற்கு கவனமா இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். ஆமென். இந்த இடத்துல சாலமன் போதிக்கிற பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. எகிப்தினுடைய கைக்கு உங்களை விடுதலையாக்கி வரும்போது அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படி. ஆமென். அப்ப அது என்ன சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஃபியூச்சருடைய பிளான் உங்க கையில எழுதி தந்திருக்காரு. அவருடைய திட்டத்தின்படி எழுதி கொடுத்திருக்காரு. அது நீங்க என்ன செய்யணுமா, வாரத்துல ஒரு நாள் அல்ல, தெய்வ சமூகத்துல கூடி வரும்போதல்ல, அதாவது நீங்க ஸ்தோத்திரம் நினைக்கும் போதல்ல, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, அவருடைய கட்டளைகளின் பிரமாணங்களை கை கொண்டு நடப்பீர்களாக. ஆமென். ஆனா அவர் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தார் தெரியுமா? அந்த அதிகாரத்துல கடைசி வசனம் படிங்க பிரதர். அந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்து தாங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். தேவன் அவங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு நல்ல திட்டம் தீர்மானம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவன் அருவருக்கிற அந்த விக்கிரக ஆராதனை விட மனசு இல்ல. அப்போ சில நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன்
ஏற்கனவே சொல்லிட்டாரு, உன்னோட எதிர்காலம் இப்படி இருக்கும், உன்னோட வேலை இப்படி இருக்கும், உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கும், உனக்கு நான் இன்னாரதான் உனக்கு நான் நியமிச்சிருக்கிறேன் உன்னோட லைஃப் பார்ட்னராக. உனக்கு இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு பிள்ளையை தருவேன், அதை புருஷனை தருவேன், குழந்தைகளை தருவேன், நீ ஃபியூச்சர்ல வந்து இந்த தேசத்துல இருப்பேன், இந்த வேலையில இருப்பேன், இப்படி உயர்த்துவேன் எல்லாம் சொல்லியிருப்பார். ஏன் சில நேரத்துல தேவன் அது நிறைவேற்றல அப்படின்னா நம்ம நடக்கிறத பொறுத்து. சில நேரத்துல தேவன் சொல்லுவாரு, நான் ஏன் அதை செய்யல தெரியுமா, நான் செய்யக்கூடாதுன்னு இல்லை, நீ இந்த வசனத்தின்படி இல்லை, இந்த வார்த்தையின்படி நீ இல்லை, நான் உங்ககிட்ட இப்படிதான் எதிர்பார்த்தேன், இதை குறிச்சு நான் பல தடவை உனக்கு நான் சொன்னேன், டீச் பண்ணேன், இது தப்பு, இது தவறு, இதை விட்டுரு, இதை பத்தி நீ யோசிக்காத, சிந்திக்காத, பேசாத, இதை நிமித்தம் நீ குற்றப்படுத்தாத, காயப்படுத்தாத. அறியாமின் காலத்துல அவங்க ஏதோ செய்துட்டு நானே அதை மன்னிச்சிருக்கிற போது, நானே அதை மறந்திருக்கும் போது, நானே அதை குறித்து அவனிடத்துல நியாயம் இருக்காதபடி என் கிருபை நிமித்தம் அதை மன்னிச்சு விட்ட பிறகு நீ அது திரும்ப திரும்ப எழுப்பி 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 உன் குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற. அப்ப அதை விட்டு நீ மனம் திரும்பி வா, உனக்கு நான் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை கேட்கறதுக்கு நிறைவேறக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. உண்மை அதுதான், மனசு இல்லை. அப்போ கர்த்தர் சொன்னாரே, ஏன் செய்யல, அதுதான் கேள்வி நிக்குது. அவரு பாருங்க, ஸ்தோத்திரம் பாருங்க, என்னாங்க 23:19 சொல்லுது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மண்புத்தனும் அல்ல. யாக்கோபு 1:4 சொல்லுது, எவ்வளவாய் பொய்யுரையாத தேவன். ஆமே, கொஞ்சம் கூட போய் சொல்ல மாட்டாரு. ஆமே. இன்னும் பாருங்களேன், மல்கியா 3:6 பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர்களாகிய நீங்கள் நிர்மூலமாக்கல. நான் மாறாதவர். எதுல மாற மாட்டேன், வார்த்தையில மாற மாட்டேன், வல்லமையில மாற மாட்டேன், உன்னை நடத்துறதுல நான் மாறவே மாட்டேன். எல்லாம் மாறும். அதாவது காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், மனுஷனோட சுபாவங்கள் மாறும், வேஷங்கள் மாறும், எல்லா கேரக்டர்கள் எல்லாம் மாறும் உலகத்துல. ஆனா நான் மாற மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். மாறாத ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப அவர் ஏன் சொன்னது நமக்கு நடக்கலைன்னா, அவர் விட சொன்னதை இன்னும் விடல. நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போறேன், கூடி ஜெபம் பண்றேன், அப்படி இருந்து ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரலன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாதபடி இந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி சில கிரியைகள் இருக்கும். அது சத்துரு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். அதை குறிச்சு தேவன் பேசுவாரு, ஆனா விடுறதுக்கு மனசு வராது. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு பாருங்க, சகல நாட்களிலும். அந்த வசனம் பாருங்க, மறுபடியும் படிங்க, 2 ராஜாக்கள் 17:36-37. 2 ராஜாக்கள் 17:36-37. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து. பாருங்க, ஃபர்ஸ்ட் யாருக்கு பயப்பட சொல்றாரு? கர்த்தருக்கே பயந்து. ஆனா இன்னைக்கு எதுக்கு பயப்படுறோம்? உண்மையை சொல்லணும். மனுஷனுக்கு பயப்படுறீங்க, சூழ்நிலைக்கு பயப்படுறீங்க, பிரச்சனைக்கு பயப்படுறீங்க, தேவைகள் நினைச்சு பயப்படுறீங்க. சரியா? தேவைகள் நினைச்சு பயப்படுறீங்க. சரியா? எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறீங்க, வேலையில மேனேஜரை பார்த்து பயப்படுறீங்க, டிவி லீடரை பார்த்து பயப்படுறீங்க. சரியா? ப்ராஜெக்டை பார்த்து பயப்படுறீங்க. யோசிச்சு பாருங்க. சரியா? படிக்கிற பிள்ளைகளுக்கு டீச்சரை பார்த்து பயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிலருக்கு எக்ஸாம் பார்த்து பயம். எக்ஸாம் பார்த்து பயம். அடுத்து இன்னும் இது வேற மாதிரி சொல்ல போனா, பேய்க்கு பயப்படுதோ இல்லையோ, கற்பாம்பூச்சி, பல்லி, பூரன், எலி, இதுக்கு பயப்படுறோம். பாருங்க, அவங்க அனுபவம் எல்லாம் பேசுது, எல்லாருடைய அனுபவம் பேசுது. ஆனா வசனம் சொல்றது பாருங்க, உன் தேவனாய் கர்த்தருக்கே, அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தருக்கே நாங்க ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இது தவிர்த்து நீ வேற எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவருக்கு பயப்பட மாட்டோம், மீதி எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஆப்போசிட். தேவனுக்கு பயப்படுறது இல்ல, மீதி எல்லாத்துக்கும் பயப்படுறோம். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யுது, ஆளுகுது. அது வழியா யார் ஆளுது? சத்துரு, பிசாசு, அசுத்தம், அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் ஆளுது. அடுத்தபடி
அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் ஒரு நிமிஷமா அவரை பணிந்து ஒரே நிமிஷமா அவர் எழுதி கொடுத்த திட்டங்கள் தேவன் எழுதி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன், உன் வாழ்க்கையில இதெல்லாம் நான் நடப்பிப்பேன்னு நமக்கு அவர் எழுதி இருக்கிறாரு, எழுதி தந்துட்டாரு. எதுக்கு எழுதி தந்தார் தெரியுமா? நீ மறந்தாலும் நான் எழுதி கொடுத்தது மாறாது. எழுத்து வடிவே அங்கதான் தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் இதை எழுதுறது, டாக்குமெண்ட்ஸ் பண்றது எல்லாமே அங்கதான். அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் சைன் ஆனது அங்கதான். ஹல்லேலூயா. அக்ரிமெண்ட்ங்கிறதே ஒண்ணு வந்தது இங்கதான். தேவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணிருக்காரு, பூமிக்கு கொண்டு வந்தார். அப்புறம் முறைகளின்படியும் முறைகளின்படி முறை. ஒரு நிமிஷமா முறை பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. முறை தவறுனாலே சிலருக்கு பிடிக்காது. பாத்தீங்களா? எங்க முறை இப்படிதாங்க, உங்க முறை எப்படி எனக்கு தெரியாது, என் முறை இப்படிதான். எங்க முறையின்படி நீங்க செய்யறத இந்த கல்யாணம் பண்ணுவோம், இந்த காரியம் நடக்கும், இல்லைன்னா எங்களுக்கு ஒத்து வராது. எல்லாமே ஓகே வரும். ஆனா முறையின்படியே சில கல்யாணம் நின்று போயிடுச்சு, முறையின்படியே சிலருடைய வாழ்க்கையே பிரிஞ்சு போயிடுச்சு. எங்க முறையின்படி நீங்க செய்யாதனால இது ஒத்து வரல, இதோட நிறுத்திக்கலாம் அந்த முறை. அடுத்து நியாயப்பிரமாணங்களின்படியும். நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் ஆக்சுவலா என்ன தெரியுமா? யாருக்கு நியாயப்பிரமாணம் தெரியுமா? நியாயப்பிரமாணம் எப்ப வந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க ஒழுங்கில்லாம வாழ்ந்ததுனாலதான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா வாழணும், ஒழுங்கா நடக்கணும்னு சொல்லிதான் அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது. அப்ப நியாய பிரமாணத்தின்படி நம்ம ஒழுங்கா இருந்துட்டா நியாய பிரமாணம் கை கொண்டுட்டோம்னு அர்த்தம். ஒழுங்கா வாழ்ந்தா. அடுத்து கற்பனைகளின்படியும். கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும். அதுதான் பாயிண்ட். சகல நாளும். சகல நாளும் நம்ம பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சைக்கு போவோம். சர்ச்சைக்கு போகும்போது மாத்திரம் இந்த கட்டளைகள் கற்பனைகள் கர்த்தர் எழுதி கொடுத்த காரியத்தை ஃபாலோ பண்ணாம சகல நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். இந்த 365 நாட்களும் அடுத்து சகல நாட்களும் செய்கிறதுக்கு கவனமா இருந்து எதை செய்யறதுக்கு? தேவனுடைய கட்டளைகளின்படி பிரமாணங்களின்படி கற்பனைகளின்படி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்வதற்கு கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கவனம். அல்லேலூயா. மரணம் தப்பினா மரணம் உடனே. நீங்க சர்க்கஸ்ல அந்த கயிறு கட்டி நடக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்மளை விட ரொம்ப கவனம். கொஞ்சம் கவனம் மிஸ் ஆனா கீழே விழுந்து உயிரே போயிடும். அப்ப அவங்க எவ்வளவு கவனமா அந்த கையில நடக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான். அப்ப கவனம் தான். ஒரு சமயம் அந்த அமெரிக்க தேசத்துல ஒரு இது இருக்குல்ல, நைல் நதி, அதாவது இல்ல ஒரு பீச் இருக்குமே, ஐஸ், நயாகரா. கரெக்ட். அந்த நயாகரா பீச்சு இங்க இருந்து அங்க வரைக்கும் பாருங்க, கயிறை கட்டி ஒரு மனுஷன் கிண்டர் சாதனை பண்ணாங்க. கையில எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம நடந்து போயிட்டு. அப்ப எவ்வளவு கவனமா இருந்திருக்கும். நயகரா அந்த ஃபால்ஸ், அந்த மழை பனி காலத்துல அந்த ஃபால்ஸ் தண்ணி வரும்போது அது அப்படியே ஐஸா அப்படியே நிற்கும் அந்த நயகரா ஃபால்ஸ். அப்ப அவ்வளவு இதுல எவ்வளவு போய் நான் எவ்வளவு கவனமா இருந்தா, தெளிவா இருந்தா, ஞானமா இருந்தா கிண்ண சாதனை பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்மளும் கவனமா ஞானமா தேவன் எழுதி கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களின் படி வாழும் போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். விசுவாசிக்கிறதுனால மாத்திரம் இல்ல, ஜெபம் பண்ணுவதனால மாத்திரம் இல்ல, ஆலயத்துக்கு போவதனால் மாத்திரம் இல்ல. அவர் சொன்னபடி நம்ம வாழும் போது நம்முடைய திட்டங்களை யாராலையும் பாழாக்க முடியாது. எந்த பிசாசும் தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தடுக்க முடியாது. அப்ப ஏன் தடை வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் நெருக்க வருதுன்னா நம்ம தேவனுடைய வசனத்தின்படி எங்கோ நம்ம தவறி இருக்கிறோம். அதை சரிப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். அடுத்து படிமா. அந்நிய தேவர்களுக்கு பயப்படாது இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களுக்கு பயப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஆமென். ஆமென். சிலருக்கு பாருங்களே, சில அந்த கற்பனையில உருவானதால நீங்க பாத்தீங்க, சிலருக்கு அந்த பயம் வரும். நேற்றுக்கு இந்த பெரிய நாயக்கம் அந்த வீரவண்டி
மேட்டுப்பாளையம் போகிற வழியில் அங்கே போய் ஊழியம் செய்ய போனேன். ஊழியம் போனால் அந்த பிரதர் தான் என்ன அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போனார். போயிட்டு ஜோம் பண்ண ஆண்டுகிட்ட கேட்டு தான் போகிறேன், எதுக்காக இவர் என்ன அழைச்சேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வாங்க வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நான் போகிறேன், என்ன விஷயம் ஆண்டவரே சொல்லுங்க. போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார் ரெண்டு விஷயங்கள் சொன்னார். கர்த்தர் சொல்லிட்டு இவனுக்கு எதிராக இவன் சொந்த கூட பண்ண தங்கச்சியே இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு சொல்லி சூனியம் பண்ணியிருக்கு, இதுதான் நீ ஜோம் பண்ணு அப்படின்னு. ஜோம் பண்ணி அவருக்கு மலர்கள் போட்டு ஜோம் பண்ணி எடுத்த வழிக்கு அந்நிய பாஷை அபிஷேகம் எல்லாம் வந்தது. அவர் ஆவியில நிரம்புற ஜோம் பண்றாரு. கர்த்தர் சொல்லி இதை கண்டு ஏமாந்து போகாத, கூப்பிடு இப்போ வெளியே வருமாறு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி உடைச்சா ஒரு மந்திரவாதி சரீரத்துல வந்து பேசுது, நீ எங்கிருந்து வரேன்னா நான் வயநாடு கேரளா, இவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் பிடிங்கிட்டேன், எல்லாம் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டேன். இனி நீ இப்போ வரலைன்னா அவன் சொல்ல பாருங்க, நீ இன்னைக்கு வரலைன்னா நீ எதுக்கு இப்போ வந்த, நீ வரலன்னு 4 நாளுக்குள்ள உயிரவே நான் எடுத்துடுவேன். இவன் உயிரை எடுத்து அவருக்கு 2 பிள்ளைங்க பாருங்க, 2 பெண் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ஒரு பிள்ளை 10th, இன்னொரு பிள்ளை +2. அப்ப இவன் ஏற்கனவே இவனுடைய மனைவியை சூனி வச்சு தூக்கிட்டாங்க, கொண்டுட்டாங்க. இப்ப அவரை தான் இருக்கிறார். இப்ப இவரையும் தூக்கிட்டு இந்த பிள்ளைகள் வந்து அவங்களுடைய அத்தை, அந்த அத்தை கிட்ட போயிட்டு அத்தை எனக்கு உதவி செய்யணும்னு பிச்சை எடுக்கணுமா செஞ்சவங்களுடைய நோக்கம். இந்த திட்டத்தை சொல்லி ஜெபம் பண்ணியதுக்கு அப்புறம் தான் அந்த ஆவி வெளியே வருது. அப்ப அது சொல்லுது, இந்த தோட்டத்துல எங்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாம அந்த ஒரு ஆவியோட பேர் சொன்னாரு. நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சங்கீதம் 18ல தாவீது சொல்றாரு, அந்நிய தேவர்களுடைய நாமங்களை நாவில நான் உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லி. அதனால அந்த பேரை இப்ப நாங்க சொல்லல. பாருங்க அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, அந்த தோட்டம் முழுவதும் இருக்கு, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி பார்த்த சுத்தி அவ்வளோ நிக்குது அந்த ஸ்பிரிட்டு, அந்த ஆவி, கெட்டா செத்தாவில ஒரு விக்கிரக ஆவி அது நிக்குது. நான் சொன்னேன், அது சொல்லுது, அது எப்படி சொல்லுதுன்னா, நீ சொல்ற அந்த தேவன் ஜேசுன்னு சொல்ற அவரே இந்த தோட்டத்துக்குள்ள வராதபடிக்கு நான் கட்டி வச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னா. இயேசுவை கட்டி வைக்க முடியுமா சொல்லுங்களேன், முடியுமா? முடியாது. இப்ப அவன் என்ன சொல்ற, நான் இயேசுவை கட்டி வச்சிருக்கிறேன், அவர் இந்த தோட்டத்தில் வர முடியாது. நான் சொல்றேன் ஜோமணி, நான் சொல்றேன் அவர் என் கூட வந்ததுனாலதான் இப்ப நீ வெளியே வர்ற. இப்ப என் சொந்த பேச்சு, நான் என் சொந்த வார்த்தை சொன்ன நீ வெளியே வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவர் என் கூட வந்ததுனாலதான் இப்ப நீ வெளியே வந்து என் கூட பேசுற அப்படின்னு சொல்லி நான் பயப்படவே இல்லை. அவன் அப்படி காலு 2 மேல தூக்குறான், அந்த குட்டி காரணம் பண்றான், நாக்கெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி விகாரமா பண்ணுது. நான் சொல்லி இதெல்லாம் நான் கண்டு பயப்படல, என் கூட வந்து ஒரு பெரியவரா இருக்கு, ஒழுங்கு மரியாதை வெளியே போனோம். அப்புறம் சைலண்ட் ஆகி நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. இவ்வளவுதான் நான் சொல்றேன், இவ்வளவுதான் சரியா. நீங்க நான் கொண்டுருவேன், அழிச்சிருவேன், இல்லாம பண்ணிடுவேன், அதை பண்ணுவேன், மிரட்டு உருட்டு எல்லாம் பண்ணும். ஆண்டு சொல்ல நான் கூட இருக்கிற, பயப்படா. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா உங்க கூட இருந்தா நீங்க எங்கேயுமே பயப்பட மாட்டீங்க. ஆமென். சிலருக்கு சுடுகாட்டு வழி வந்தாலே பயம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல இருக்கிற ரோடுகள் எல்லாம் சுடுகாடு வழியா தான் இருக்கு. சுங்க என்ன ஜெராலையா சுங்கத்துல இருக்கிற மெயின் ரோடே கல்லறை வழியா தான் போகுது. சுங்கத்துல கருங்கல் ஸ்கூலுக்கு அது இந்த சொக்க முதல் பார்த்து பாருங்க, நான் அதுலதான் டெய்லி நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். சொக்க முதல் வழி சுடுகாடு வழியா தான் வருது. சிலருக்கு அது பயம், அந்த வழியே போகாது, இந்த வழி எதுக்கு? பூமி அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. வசனம் தெரிஞ்சிருந்தா, வார்த்தை தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பயமே வராது. ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீங்க. ஆமென். கொல்லும் அது இதெல்லாம் பண்ண, நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் பைபிள் காலேஜ் படிக்கும் ஒரு பாஸ்டர் வந்து இப்படி சொன்னாரு, அவர் பழனியில ஊழியம் செய்யறாரு. ஒரு வீட்டுக்கு போய் ஜோம் பண்ண போயிட்டு ஊழியம் செய்யும் போது அதுக்குள்ள இருந்து அந்த ஆவி பேசுது, பழனியில இருக்குது, அது பேசுது. அது என்ன சொல்லுது, நீ பழனிக்கு வா, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இவர் சொல்லு, நாளை காலையில நான் வரேன், நீ என்ன பண்ணுவேன் பாக்குறேன். போய் நின்னாரு, அது முன்னாடி போய் நின்றுட்டு அவர் சொல்றாரு, இப்ப நான் வந்துட்டேன், என்ன பண்ண போறேன், உன்னையா நீங்க வர சொல்றேன். நான் ஒரு பேச்சு சொன்ன, நீ இப்படி வந்துடுறதா, உன்னை மிரட்டி பார்த்த பயப்பட, நீ வரமாட்டேன்னு நினைச்ச, உன்னை யாருக்கு நீ வந்ததுனால நான் தான் பயப்படுறேன். அவ்வளவுதான். ஆமென். சொல்லுங்க ஆமென். நம்ம எங்க
இங்க இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போனாலும் நம்முடைய தேவன் ஒரு தெருவுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு குளத்துக்கு, ஒரு கோத்திரத்துக்கு தெய்வம் இல்ல, உலகத்துக்கே அவர்தான் தெய்வம். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடி நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். ஆமென். சரி, அடுத்து படிச்சுக்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. ஆமென். அப்பொழுது அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. நில்லுங்க பிரதர். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்போது அவர் என்ன செய்யறாரா? எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆமென். 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 அல்லேலூயா. இயேசுவை நீங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணி ஆராதிச்சு ஸ்தோத்திரிச்சு காணிக்கை கொடுத்து தசமா கொடுத்து வாரம் தவறாம சர்ச்சுக்கு போனா மட்டும் பத்தாது. தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுடைய பிராக்டிகல் லைஃப்ல இருக்கணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம நடந்துட்டா உங்களுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கு நீங்களாக்கி மீட்பார். ஆமென். ஸ்ரீலங்கா போனோம்னு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் விரும்புறது என்ன? அந்த ஃப்ளைட்ல போனவங்க எல்லாம் விரும்புறேன்னா அந்த விண்டோ சீட்டு தான் கேட்பாங்க. ஏன்னா ஃப்ளைட்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. சரி சொல்லி நானும் விண்டோ சீட்ல தான் இருந்தேன். ஃப்ளைட்டு டேக்அப் ஆகி அப்படியே கடல் மேல பறக்குது. உள்ளத்துல ஒரு எண்ணம் கொண்டு வரான் பேசுறது. இப்ப இந்த ஃப்ளைட்டு கடலுக்குள்ள வந்து நீ எப்படி தப்பிப்ப? உனக்கு நீச்சல் தான் தெரியாதுல்ல, நீ எப்படி வெளியே வருவேன்னு சொல்லுது. அந்த ஒரு சிந்தனை வருது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கூட்டிட்டு வந்தது நான் தான், பத்திரமா உன்னை கூட்டிட்டு போய் எனக்கு தெரியும் சொல்லுன்னு. நீ சொந்த விஷயத்துக்கு வரல, பிசினஸ் பண்றக்கோ வியாபாரம் பண்றக்கோ தொழில் பண்றக்கோ இந்த தேசத்துல வந்து சம்பாதிக்க நீ வரல என்றால் என் திட்டத்தை நிறைவேற்றுக்கு இந்த தேசத்துக்கு வந்திருக்கிற. உன்னை கூட்டிட்டு வந்தது நான் தான், அதே மாதிரி உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி வந்து அந்த பயம் அப்படியே ஓடி போயிடுச்சு. அவ்வளவுதான். ஆமென். அதனால தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்க. அல்லேலூயா. இப்ப இது கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமானது போதிப்பார். ஆமென். அடுத்து நம்ம இன்னொரு காரியம் போதிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. வாசிங்க உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமா படிங்க. உபாகமம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவளை குறித்து பேசி. ஹல்லேலூயா. யாருக்கா? ஆமென். ஆண்டவர் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்து பாருங்க. நீங்க வீட்டுல இருக்கும்போது, நீ படுக்கும் போது, நீ எந்திரிக்கும் போது, நீ உட்காரும் போது உன் பிள்ளைகளுக்கு திட்டமாய் போதி. கருத்தா சொல்லிக் கொடு, மேலோட்டமா இல்ல. எதை சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. கருத்தா சொல்லிக் கொடு. எதையா? அதுல 6ஆம் அதிகாரம் 1 படிங்க. உபாகமம் 6:1. எதை போதிக்க சொல்றாரா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் குமாரனும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. ஆமென். எதை போதிக்க சொல்றாரு பாருங்க? கட்டளைகளை, கற்பனைகளை. சரி, அதை எப்படி செய்யணுமா? தொடர்ந்து படிங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. ஆமென். நீங்க போகிற தேசத்துல சுதந்திரிக்க போகிற தேசத்துல இந்த கட்டளைகளும் கற்பனைகளும் கை கொள்ளுங்க. ஆமென். அப்ப நீங்க இன்னும் சுதந்திரிக்கணும். நம்ம சுதந்திரிக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம சுதந்திரிக்கணும்னா பாருங்க, இங்க சொல்றாரு தேவன் பாருங்க, நமக்கு மாத்திரம் சொல்லல, நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பா, நீ என்ன படிச்சாலும், நீ எத்தனை தூரம் போய் படிச்சாலும், நீ என்ன பச்சடி பிச்சடி எல்லாம் படிச்சாலும், சரியா, உன்னை ஆசீர்வதிக்க போறவர் கர்த்தர். உனக்கு வேலை தர போறவர் கர்த்தர். உன்னை ஆயுஸ் நாட்கள் கூட கொடுக்க போறவர் கர்த்தர். அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் பிரமாணங்களும் படி நீ வாழ்ந்தாதான் உனக்கு எல்லாம் வரும். உன் திறமையில, உன் ஞானத்துல, உன் அறிவில, உன்னுடைய சாமர்த்தியத்துல ஒன்னும் நடக்காது. இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு திட்டமாய் போதிக்கணும்.
ஆமென். ஹalleluya. நிறைய பிள்ளைகள் தகப்பன்மார்களுக்கு என்ன தெரியுமா, பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, தாய்மார்களுக்கும் நேரம் இல்லை. இன்னைக்கு அறிபறி இல்லை, பிஸி பிஸி பிஸி. எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்க அம்மா கிட்ட தான் நிறைய பழமொழி நான் கத்துக்கிட்டது. எங்க அம்மா சொல்லுவாரு, சில நேரத்துல எங்கிட்ட நான் வேலை செய்யற நாட்கள காசு கேட்குமா, எங்கிட்ட காசு கேட்பாங்க எங்க அம்மா. அப்ப நான் சொல்ல இல்லைன்னா, எங்க அம்மா சொல்லுவாரு, பறக்க பறக்க பாடுபட்டு படுக்கிறதுக்கு ஒரு பாயும் கூட இல்லைங்கிற நிலைமையாச்சுன்னா அவங்களோட நிலைமை. எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கு வீட்டுக்கு வாடானா வேலை இருக்குன்னு சொல்ற, ஆனா காசு இருக்கா பார்த்தா இல்ல. உண்மை அதுதான். அப்ப என்னன்னு நான் யோசிச்சு பாருங்க, எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸி, எனக்கு நேரம் இல்லைன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிர்காலம், உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நான் யார், நான் எப்படிப்பட்ட தெய்வன், என் கட்டளைகள் என்ன, என் கற்பனைகள் என்ன, என் பிரமாணங்கள் என்ன, எனக்கு நான் எப்படிப்பட்ட தேவன் என்று உன் பிள்ளைகளுக்கு நீ திட்டமும் தெளிவா போதிச்சாலும் ஒழிய உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெருசா இருக்காது. பிள்ளைகளோட சமாதானம். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ் அழுகிறது பிள்ளைகளுக்காக தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு தானே அழுகுது. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு தானே அழுகுது. அதுல சிலது இவன் இப்படி பண்றா அப்படி பண்றா, அதை செய்யற இதை பண்றன்னு அழுகுது. இன்னும் சிலர் என்ன பிள்ளை இல்லைங்கிற சொல்லி அழுகிறது இல்லையா. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, வரும் பிள்ளைகளுக்கு திட்டமாய் போதித்து. ஆமே. எதை போதிக்க சொல்றாருன்னா அவருடைய கற்பனைகளை கட்டளைகள், ஆமே, பிரமாணங்களை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே ஹல்லேலூயா. நான் காலையில எழுந்தோன்னா டெய்லி உங்ககிட்ட கேட்கறது, பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா? ஆமே. இவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், என்ன தெரியுமா, பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நான் அப்படி இருக்கிறேன், சொல்றது மாத்திரம் இல்ல, போதிக்கிறது மட்டும் இல்ல, நான் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி தான் வெளியவே போறது. அது என் பிள்ளைகளை காண்கவே நான் செய்வேன். நாங்க டெய்லி காலையில எழுந்திரிச்சு அதிகாலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்றது இங்கதான், இந்த இடத்துலதான். இது தேவனுடைய ஒரு பீடமா இருக்கிறதுனால தேவனுடைய சமூகத்துல நின்று இங்கதான் வந்து நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. மறைமுகம் எல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட எல்லாம் போய் யாருக்கும் தெரியாம பைபிள் படிக்கணும் ஜெபம் அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு காண்கவே எல்லாமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா நான் நல்லா ஊழியம் செஞ்சு என் பிள்ளைகள் ஊழியம் செய்யாம போயிடக்கூடாது. ஆமென். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை தெரியுமா, அவங்க அப்பா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துல, அந்த ஊழியத்துல, அவங்க குடும்ப அந்த பொருளாதாரத்துல அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருந்தது. அவங்க அப்பா என்னைக்கு தவறிட்டாரோ, என்னைக்கு காலம் வந்து அவர் போயிட்டாரோ, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள வாழ்க்கையெல்லாம் சரியில்லை அப்படின்னு நிறைய ஊழியத்துல நான் கேள்விப்படுறேன். நிறைய இடத்துல போற இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய குடும்பத்துல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இங்க ரெண்டாவது சொல்ற ஆண்டவர் பாருங்க, நீ மாத்திரம் நல்லா இருக்கிறது இல்ல, நீ இந்த பூமியில விட்டுட்டு போற ஒரு சந்ததி, அவங்களையும் நான் வழி நடத்தணும். அந்த சந்ததியை நான் தான் வழி நடத்தணும். அப்ப அந்த சந்ததி நீ இருக்கும்போதே சொல்லி கொடு. ஆமென். போதிக்காம எதுவும் தெரியாது, டீச் பண்ணாம எதாவது தெரியுமா சொல்லுங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு வர்றோம், கற்றுக் கொடுக்கறதுக்கு தானே. நம்ம ஸ்கூல்ல நிறைய இடத்துல நம்ம கேட்கறோம் மேடம், ஒவ்வொரு நாள் நம்ம பிள்ளைகிட்ட கேட்கறோம் பாருங்க, ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போற இல்ல, அப்படி என்னதானா உங்க டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. கேட்ட இன்னைக்கு கிளாஸ் நடத்தல, இன்னைக்கும் பழைய கிளாஸ் நடத்தல, அப்ப இவ்வளவு நேரம் என்ன இருந்த தெரியலமா, அதை எங்க டீச்சர்கிட்டே கேளுங்க. நான் கேட்கிறேன், இப்ப நானாகட்டும் சிஸ்டர் என் மனைவியாகட்டும் கேட்க, இன்னைக்கு என்ன நடத்தல, இன்னைக்கு ஒன்றும் நடத்தலன்னு பிள்ளைகள் சில நேரத்தில் சொல்லுவாங்க. அப்ப ஏன் கேட்கிறோம், நம்ம என்ன கேட்கிறோம், வெட்டியா இல்ல, மாசம் எல்லாம் அந்த பீஸ் கட்டி மெனக்கட்டி இங்க இருந்து உட்காந்து அந்த ரேஸ் கோர்ஸ் கூட பிள்ளைகளை நான் விட்டுட்டு வர்றது மெனக்கு வேலை இல்லாம இல்ல, பிள்ளைகள் நமக்கு உபத்திரமா இருக்குல்ல. அவங்க எதிர்காலம் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நாளைக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணாம, யாரையும் சார்ந்து நிக்காம, கடன்ல சிக்காம நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனதான் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்குதான் நம்ம இப்ப எஃபர்ட் போடுறோம், ரிஸ்க் எடுக்கிறோம், காசு இல்லைனாலும் கூட சரி நல்லா படிக்கட்டுன்னு சொல்லி அப்படி போடுறோம். அப்ப அது மாத்திரம் நம்ம கவனமா இல்லாதபடி ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆமென், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் படிப்பு, கல்வி, பிசினஸ், வியாபாரம், தொழில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது போல கர்த்தரும் அவங்க லைஃப்ல என்ட்ரி ஆகணும். அது நம்ம சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அவங்க நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியாது, முதல்ல நமக்கு தெரியணும்.
ஆமென். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? அல்லேலூயா. Hallelujah. பாதுகாப்புக்காக தானே பைபிள் படிச்சீங்க? சொல்லுங்க, நான் கேட்கறது சொல்லுங்க. பாதுகாப்புக்கு தானே பைபிள் படிச்சீங்க? இல்ல கர்த்தரை உண்மை கர்த்தரை பற்றி தெரியணும்னு சொல்லி பைபிள் படிச்சீங்களா? இல்ல நான் பைபிள் படிக்கலன்னா எனக்கு அந்த வந்து குத்து கண்ணுல வந்து குத்தும், அந்த ஆபத்து வரும், இபத்து ஆபத்து வரும், ஃபார்மாலிட்டி படிச்சீங்களா? எப்படி படிச்சீங்க? பைபிள் எதுக்கு படிச்சீங்க? கர்த்தர் யார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் அவர் இன்னும் அவர்கிட்ட நான் நெருங்குவதற்கு என்ன செய்யணும், அந்த மென்டாலிட்டியோட தான் பைபிள் படிக்கணும். ஆமென். நம்ம இந்த உலகத்துல நம்மை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சென்டிமெண்டான புக்கு கிடையாது. இது ஆவிக்குரிய சட்ட நூல். இதன்படி வாழ்ந்தாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கடைசி 2வது பாயிண்ட்ல சொல்றேன், போதிக்கிறார் அவர் நமக்கு. இப்படி வாழி, இப்படி நட, இப்படி பேசு, இப்படி இருன்னு சொல்லி நமக்கு போதிக்கிறார், டீச் பண்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த டீச் பண்றதுல தேவன் நமக்கு சொல்றதுல கவனமா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, 2வது பாருங்க. 2வது அப்ப முதல்ல உனக்கு பிரயோஜனமானது, அதாவது எஸ்ஏ 48:18 உனக்கு பிரயோஜனமானதை போதித்து உன்னை போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரயோஜனமானது. 2வது பாயிண்ட் என்ன? போதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதுல 2 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு ராஜா எழும்புறார். அவர் பேர் என்ன? படிங்க சீக்கிரமா. 2 ராஜாக்கள் 18:4. அவன் மேடைகளை கட்டி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். பாருங்க, இப்ப இந்த சம்பவத்தை சொல்லி நம்ம 3வது பாயிண்ட் போயிட்டு சீக்கிரம் முடிச்சிடறேன். 2வது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் சில பாவங்களை செய்தாங்க. அப்ப தேவன் என்ன செய்தாருன்னா கொள்ளிவை சர்ப்பத்தை விட்டார். நிறைய பேர் பாம்பு கடிச்சு செத்துட்டாங்க. நிறைய பேர் கொள்ளிவை சர்ப்பம் கடிச்சு செத்துட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் மறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மோசைக்கு வந்து கதறாங்க. இப்ப மோசை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே பண்றது? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பரிகாரம் சரி, ஒரு காரியம், வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தை செஞ்சு நீ ஒரு இடத்துல மாட்டி வை. அதையெல்லாம் யாரு நோக்கி பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் பிழைப்பாங்கன்னு சொல்லி தேவன் ஒரு சொல்யூஷனுக்காக தான் அதை வச்சாரு. இப்ப இவர்கள் என்ன பண்றாரு? மோசையை மறைச்சு போயிட்டாரு. இப்ப கர்த்தரை தேடுறாங்களோ இல்லையோ அதுகிட்ட போய் வணங்கிட்டு இருக்கு. அதை தூபம் காட்டுறாங்க. அதுக்கு இவர்கள் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனங்க. சரி, எல்லாரும் பாம்பு கடிச்சு சாகுறாங்களே, மறிக்கிறாங்களே அப்படின்னு மோசை ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோம்னா ஆண்டவர் ஒரு தீர்வுக்காக, ஒரு சொல்யூஷனுக்காக சொன்னது. இப்ப இவர்கள் என்னன்னா அது விக்கிரகமா இவங்க மாத்திட்டாங்க. யார் மாத்தினாங்க? இஸ்ரவேல் ஜனங்க. இன்னைக்கு சிலர் பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படல, உண்மைதான். அவங்க இன்னும் அந்த விக்கிரக ஆராதனை அது இதுல இருக்குது. நீங்க அவங்க ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க, போகணும் வரணும், நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும். அவங்க வீட்டுல ஏதாவது நல்லது கெட்ட நடந்து நீங்க போகணும், வைக்கணும், அவங்களுக்கு செய்யணும், வைக்கணும். அதெல்லாம் நல்லது, நல்ல விஷயம், தப்பு இல்லை. ஆனா அவங்க செய்யக்கூடிய தேவன் அருவருக்கிற, தேவனால சகித்துக் கொள்ள முடியாத சில விக்கிரக ஆராதனை உங்களை உட்படுத்துறாங்கன்னா நீங்க அந்த இடத்துல அங்க வைராக்கியமா நிக்கணும். எனக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க என் உறவினர்கள் தான், என் சொந்தக்காரங்க தான், என் வாழ்க்கையில எல்லாம் நீங்க முக்கியமானவங்க தான். உங்க வீட்டுக்கு ஏதாவது செய்யணுமா, வரணுமா, பண்ணணுமா, நான் பண்றேன். ஆனா நீங்க பண்ணக்கூடியதே தவறு. இதுல என்னையும் சேர்த்து இழுக்க இதுல நான் உட்பட முடியாதுன்னு சொல்ல தெரியணும். ராமேன் சொல்லுங்க. ராமேன். ஹல்லேலூயா. நாங்க இயேசு ஏற்றுக்கொண்ட சமயத்துல, அப்பதான் ஆண்டுக்குள்ள நாங்க வர்றோம். இப்ப வரும்போது எங்க மாமா, என்னுடைய அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணா, அவரை சொன்னாரு, நாங்க இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்காக இந்த பூண்டி கோயிலுக்கு அங்க போறோம், நாங்க ஒரு கிடா வெட்டு போறோம். சரி, நீ மூத்த, அதாவது எனக்கு அடுத்தபடி நீ தான் முதல் தங்கச்சியா இருந்தாங்க, உன்னையும் கூட்டிட்டு போகணும், அதனால நீயும் உன் பிள்ளைகள் எல்லாம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க.
எங்க அம்மா என்கிட்ட கேட்கறாங்க, மாமா இப்படி கூப்பிடுறாங்க சொல்றாங்க என்ன பண்றது? நான் சொன்னா பைபிள் இது, பைபிள கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இப்படிப்பட்ட அருவருப்புக்கு நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா, நம்ம போகக்கூடாது. மாமா கோச்சுக்கோமே அப்படின்னு. நான் சொன்னேன், மாமாவுடைய தயவுல வாழ்றீங்களா கர்த்தருடைய தயவுல வாழ்றீங்களா? எங்க அம்மா சொன்னாங்க, தெய்வம் தான் நம்மளை காப்பாத்துற, அப்புறம் தெரியுது இல்ல, அப்புறம் என்ன பரவாயில்ல விட்டுருங்கன்னு. அப்படி எங்க மாமா என்ன கூப்பிட்டு அட்வைஸ், என்னமோ இப்பதான் சரி சர்ச்சுக்கு போனா போடணும்னு சொல்லி விட்டா, நீங்க ரொம்ப தான் பண்ணிட்டு கிடக்குறீங்க. பாரம்பரியமா சர்ச்சில் இருக்கிற 2 ஃபேமிலி அதுல வருது. அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்க என் மாமா குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல 2 பேர் கிறிஸ்தவங்க, பாரம்பரிய கிறிஸ்தவங்க. கூப்பிட்டு மரியாதைக்கு அவங்க வர்றாங்க. இப்ப எங்க மாமா என்ன எங்கிட்ட சொல்றாங்க, அவங்க தலைமுறை கிறிஸ்தவங்க, அவங்களே இந்த விஷயத்துக்கு கூட வரும்போது நீங்க இப்பதான் சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க எப்படி வரலாம், வரமாட்டேன்னு எப்படி சொல்றீங்கன்னு நான் சொன்னேன். அவங்க கிறிஸ்தவங்களா இல்லைன்னு முதல் கேள்வி. நாங்க கரெக்டா இருக்கிறோம்னு சொல்லி பகைச்சிட்டோம். ஏசு என்ன சொல்ற, என் நாமத்து நிமித்தம் நீங்க அநேகரால சொன்னாங்களா இல்லையா? என் நாமத்து நிமித்தம் நீங்க பகைக்கப்படுவீங்க. நான் சொன்னேன், நீங்க உங்க உறவு இன்னைக்கு வாழ்ந்து என்னைக்கு ஒரு நாள் நீங்க இறந்து போயிருவீங்க. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் நான் மதிக்கிற வரைக்கும் என்ன வழி நடத்தும். நின்றதுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் ஊழியக்காரனா நிறுத்தி இருக்கிறார். எந்த விதத்துல என் மாமா கிட்ட நாங்க போய் நிக்கவே தேவன் விடல. ஆமே. அப்ப நீங்க இப்ப நம்ம எல்லாம் ஹிந்து கன்வெர்ட் ஆகி வந்ததுனால நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும், சரியா வரும். அதனால நீங்க என்ன அப்படியே போயிட்டு அவங்கள அப்படியே ஆதாயம் மாத்துறேன்னு நீங்க ஆதாயம் மாற்ற மாட்டீங்க, அவங்க உங்களை ஆதாயம் மாற்றி கூட்டிட்டு போயிடும். சரியா? இந்த விஷயத்துல தெளிவா இருங்க. ஆமே. ஹல்லேலூயா. சரி, 2வது அப்ப அவன் பாருங்க, அந்த ராஜா வந்து அதெல்லாம் உடைச்சு போட்டுட்டான். 4வது வசனம் படிங்க. 2 அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்து 2 வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அவன் பார்த்தான் பாருங்க, அவன் பேர் போட்டிருக்கு என்ன ராஜா? எசேக்கியா தானே? எசேக்கியா தானே? எசேக்கியாங்கிற ராஜா எழுப்பி பாருங்க, இவங்களை இப்படியே விட்டுட்டா இதுகள் தேவனை மகிமைப்படுத்த மாட்டேங்கிறது. தேவன் மோசை மூலமா ஒரு சொல்யூஷனுக்காக சொன்னதை தேவனுக்கு சமமே இது உயர்த்துறதேன்னு சொல்லி அவனால பொறுக்க முடியல. வந்தா பாருங்க, அந்த மேடைகளை எல்லாம் உடைச்சு அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சு எல்லாத்தையும் உடைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டார். அப்ப தேவனுக்கு மகிமைப்படுத்துற காரியத்துலதான் நீங்க கவனமா இருக்கணும். ஆமே. ஆரம்பத்துல இதெல்லாம் வரும், சரியா? ஹிந்து கன்வெர்ட் ஆகி வந்தா நமக்கு இதெல்லாம் வரும் பிரச்சனை. ஆனா தேவனா இதான்னு பார்த்தா தேவன் தான். தேவன் இல்லாம எந்த உறவு நமக்கு வரல. உறவுகள் எல்லாம் கொண்டு வந்தது கர்த்தர் தான். ஆமே. கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர் பிள்ளைகள் தாய் தகப்பன் தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பான் எல்லாம் உறவுகள் உண்டாக்குனவர் கர்த்தர் தான். தேவன் இல்லைன்னு இந்த உறவுகள் வந்திருக்காது. ஆமே. அப்ப உறவு முக்கியமா தேவன் முக்கியமான எது முக்கியம்? தேவன் தான் முக்கியம். ஆமே. தேவன் இல்லாம உறவுகள் வரல. ஹல்லேலூயா. உறவுகள் நமக்கு அவசியம் தான். சரியா? நீங்க போலாம் வரலாம், ஒரு கல்யாண விடா போயிடலாம், ஒரு இறந்த விடா போல வரலாம். ஆனா அவங்க செய்யக்கூடிய அந்த கிரியைகளில தான் நீங்க தலையிடக்கூடாது. ஆமே. அதுல நீங்க வைராக்கியமா நிக்கணும். ஆமே. நாட்கள் வரும்போது அவங்களுக்கே புரியும், இவன் அன்னைக்கு வைராகியமா நின்னதுனாலதான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு நாள் அவங்க சொல்ற அளவுக்கு வரும். ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்காக அன்னைக்கு நான் நின்னபடினால்தான் எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமே. நீங்க அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல இளைப்பாறிட்டு இருக்காங்க. ஆமே. அன்னைக்கு நான் மட்டும் எங்க மாமா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு செல்மா போலாம், மாமா சங்கடப்படல போலான்னு சொன்னா இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, எங்க அம்மா அப்பா எல்லாம் ஆண்டுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நான் ஸ்டெப்படா நின்னபடியா இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, எங்க அப்பா அம்மா என்னுடைய அக்கா எல்லாம் பரலோகத்துல இல்லை பாடுறாங்க. ஹல்லேலூயா. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமே. 2வது 3வது பாருங்க, ஆண்டவர் 3வது அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உனக்கு போதித்து உனக்கு பிரயோஜனமானதை போதித்து உங்களை நடத்த வேண்டிய வழியில உங்களை நடத்துகிற உங்க தேவனாய் கர்த்தர் நான். 3வது பாருங்க, அவர் நம்மளை நடத்துகிற தேவன். ஆமே. சரி, எப்படி அவர் நம்மளை நடத்துறாரா? சங்கீதம் 32:8 படிங்களேன்.
எப்படி அவர் நம்மளை நடத்துறாரு பாருங்க. சங்கீதம் 32:8. நான் உன்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை நான் உனக்கு போதித்தேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் உன்னை நடத்தி உண்மையில உனக்கு என்னுடைய கண்ணை வைத்து ஆலோசனை உண்மையில சொல்லுவேன். என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுவேன். கவுன்சிலிங். ஆமென். போதிக்கிறது வேறு, ஆலோசனை சொல்றது வேறு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்ற, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா? சங்கீதம் 139:17 படிங்க. 139 சங்கீதம் 17வது வசனம் படிங்க. தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஆமென். சங்கீதக்காரன் சொல்றா பாருங்க, தேவனே உடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளுடைய தொகை எவ்வளவு அதிகம், எவ்வளவு அதிகம். ஆமென். நம்ம தேவன் நமக்கு தர ஆலோசனை நம்ம அழிவுக்கு நடத்தாது. ஆமென். நஷ்டத்துக்கு நடத்தாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்ற ஆலோசனைப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க எங்கேயும் சிக்க மாட்டீங்க, எங்கேயும் வேதனைப்பட மாட்டீங்க, எங்கேயும் நீங்க நஷ்டப்பட மாட்டீங்க. ஆமென். உங்களை ஒருத்தரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஆமென். ஒருத்தர் உங்களை வஞ்சிக்க தேவன் விட மாட்டார். அவர் ஆலோசனை சொல்ற தேவன். ஆமென். சரி பாருங்களேன், இப்ப அப்படின்னா நிறைய நேரத்துல நமக்கு ஏன் நான் கர்த்தர் இடத்துல கேட்டுதானே கல்யாணம் பண்ணேன், ஆண்டுகிட்ட கேட்டுதானே இந்த வீட்டை கட்டினேன், கர்த்தர் இடத்துல கேட்டுதானே இந்த வேலைக்கு போனேன், ஆண்டவர் சொல்லிதானே இதெல்லாம் நான் செஞ்சேன்னு நிறைய பேர் சொல்றது நான் கேட்கிறேன். பிரச்சனைக்கு மத்தியில என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் ஆண்டவர் சொல்லிட்டு அப்படி நம்மள ஒரு சிக்கல தள்ளி வர்றாரா அப்படின்னா இல்ல. ஆமென். பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்களேன். இந்த ஆலோசனை சொல்ல வர முன்னாடி படிங்க அந்த வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம் படிங்க. தேவன் காலத்திற்கு தேவனாய் இராமல் கரெக்டா படிங்க. 1 கொரிந்தியர் 14 33ஆம் வசனம். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் 14:33 தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதுதான் வசனம். தமிழ்ல படிச்சாலும் இங்கிலீஷ்ல படிச்சாலும் தெலுங்குல படிச்சாலும் ஒழுங்கா படிச்சாதான் விளங்கும். சரியா? அந்த வசனத்தோட மைய பொருள் அந்த வார்த்தை தான். தேவன் கலக்கத்திற்கு தேவனாய் இராதபடி சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் எப்படி இருக்கிறாருன்னா கலக்கம் வராது, குழப்பம் வராது, பிரச்சனை வராது, போராட்டம் வராது. கலக்கம் எங்கிருந்து வருதுன்னா சத்துரு இடத்துல வருது. புரியுதா? தெளிவா உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அப்ப தேவன் சொல்லி நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அந்த குழப்பம் வராது, சமாதானம் தான் வரும். தேவன் சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா அங்க அந்த உயர்வு தான் வரும், நிம்மதி தான் வரும், அந்த பிரச்சனை வராது. அப்ப ஏன் எங்க வாழ்க்கையில நம்மள பிரச்சனை போராட்டம் அப்படின்னா தேவன் சொன்னதாக நினைச்சு நீங்க போய் பண்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தேவன் சொன்னது ஒண்ணு, கேட்டது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. நீங்க பாருங்க, நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கல. நீதிமொழி 1:25. நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி கடிந்து கொள்ளுதலே வெறுக்கிறீர். ஆமென். பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லி என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? தள்ளி விட்டு என் கடிந்து கொள்ளுதலை நீங்க என்ன செய்தீங்க? வெறுக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் அட்வைஸ் பண்றாரு, அது தம்பி அந்த பொண்ணு வேண்டாம்ப்பா, அது விட்டுருப்பா, எனக்கு சித்தமே இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பையன் இப்ப கல்யாணம் பண்ண போறேன், யாரையும் பார்த்து இந்த வார்த்தை சொல்லல, வம்பாயிரும், என்ன பார்த்தே அவர் சொன்னாருன்னு மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, அந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, இது வேண்டாம் விட்டுரு அப்படின்னா இவங்க என்ன சொல்லணும்? இல்ல, நான் பழகிட்டேன், என் இருதயத்தை கொடுத்துட்டேன். நல்லா பாத்துங்க, பழகிட்டேன். ஏன்னா இன்னைக்கு கடைசி காலத்துல நீங்க என்னன்னா பேரண்ட்ஸுக்கு பொண்ணு பாக்குற அப்படி ஒரு பொறுப்பே இல்லை. நான் பார்த்துட்டேன், கட்டி வச்ச உனக்கு மான மரியாதை மிஞ்சும், நான் ஓடி போயிட்டேன்னு உனக்கு அவ்வளவுதான் மிரட்டுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்றது பாருங்க, என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்க தள்ளி
ஆண்டவர் சொல்றாரு இது வேண்டாம்னு சொல்லி விட்டோம், கேட்கல. சில நேரத்துல சிலர் எங்கிட்ட சோமனை வருவாங்கல்ல, அப்ப வரும்போது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்கிட்ட கேட்க சொல்லு, நான் அவங்களுக்கு ஏதாவது இதை பத்தி சொல்லியிருக்கிறேன்னா கேளுன்னு நான் கேட்பேன். பாருங்க, கேட்டோன்னா அவங்க ஆமாங்கிறதாங்க ஆண்டவர் சொன்னாரு. சரி, ஏன் நீங்க கேட்கல? இல்லை, சொந்தக்காரங்க சொன்னாங்க, உறவினர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதனால பண்ணேன். சரி, இப்ப பிரச்சனைக்கு யார் வந்து நிக்கிறாங்க? ஒருத்தனும் வரல, ஒருத்தரும் வரல. அப்ப நான் சொன்னேன், இப்ப யார்கிட்ட வந்திருக்கீங்க? கர்த்தர் இடத்துல வந்திருக்கேன். அவர் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அப்பவே நான் சொன்னேன், கேட்கல. அப்ப என்னன்னா, நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தர தேவன். நீங்க பாருங்களேன், நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 14 வசனம் படிக்கல முடிக்கிறேன். நீதிமொழி 11:14 பாருங்க. 11ஆம் அதிகாரம் 14 வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமென். ஆமென். பாருங்க, இங்க வசனம் சொல்றது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவார்கள், விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் இருந்தா சுகம் உண்டாகும். அப்ப ஆலோசனை இல்லாதனாலதான் நிறைய பேர் விழுந்து போறாங்க. எதுல விழுந்து போறாங்க? கடல்ல விழுந்து போறாங்க, சரியா? பாவத்துல விழுந்து போறாங்க, அக்கிரமத்துல விழுந்து போறாங்க, சரியா? தீமையில விழுந்து போறாங்க, புரியுதா? தீமையில விழுந்து போறாங்க, ஆலோசனை இல்லாதனாலதான். பட் அநேக ஆலோசனைக்காரர் இருந்தா சுகம் உண்டாகும். எதுல சுகம்? வாழ்க்கையில சுகம், சரீரத்துல சுகம், வேலையில சுகம், வீடு கட்டுறதுல சுகம். சுகங்கிறது நம்ம நல்லா சாப்பிட்டா அது மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே சுகம் இருக்கும். அதான் நம்ம சொல்லலாம், அநேக ஆலோசனைக்காரர் இருந்தா சுகம் உண்டாகும். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, ஏசாயா 9:6, ஆலோசனையின் கர்த்தர். ஆமென். அவர் ஆலோசனை தர்றவர். அவர்கிட்ட வந்தேன்னா, நீங்க ஆலோசனைக்கு அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி நீங்க செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. இதோட நம்ம முடிச்சிடறேன், ஜெபம் பண்ண போறோம். அப்போஸ்தலர் 20:26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறந்தவைக்காமல் தேவனுடைய ஆலோசனைகளை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஆலோசனையில ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்கல. எனக்கு ஆண்டவர் சொல்ற அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு ஆலோசனை மறக்க. ஆமென். தொடங்குற. ஹல்லேலூயா. ஒரு பிரதர் வேண்டிட்டு வரும். ஒரு பிரதர் என்ன பத்தி சொன்னாங்க, நீங்க இந்த விஷயத்துல அவரு யாருக்கும் ஆலோசனை சொல்றாரு. அப்ப அவர் சொன்னார், நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, எனக்கு ஒரு பிரதர் தெரியும், நீங்க அவர் போய் பாருங்க, அவர் ஜோம் பண்ணி உங்களை வழி சொல்லுவாரு. அப்ப இங்க வந்தாரு, ஜோம் பண்ணி சில ஆலோசனை கொடுத்தேன். அவர் கொடுத்துட்டு அவர் போகும்போது சொல்றாரு, சொல்லிட்டு போன தேவனுக்கு மகிமை நான் செலுத்துறேன். அவர் சொன்னாரு, பிரதர், இந்த விஷயத்துல நிறைய பேர் ஜோம் பண்ணி வெளிப்பாடு சொன்னாங்க, ஆனா இப்படி இருக்கும் அப்படிதான் சொன்னாங்க. நீங்க தான் எனக்கு வரைபடமே போட்டு காமிச்சீங்க. இது எப்படி ஆகும், எங்க முடியும், என்னென்ன ஆகும், இதுல என்னென்ன பிரச்சனை வரும், எப்படியெல்லாம் வரும், எப்படியெல்லாம் பிரச்சனை போராட்டம் வரும்னு ஒரு வரைபடமே போட்டு காமிச்சீங்க. இப்பதான் எனக்கு தெளிவா வருது. நான் ஆண்கிட்ட அப்படிதான் ஜெபம் பண்றேன். எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னு நான் சொல்லக்கூடாது, எல்லாரும் வெளிப்பாடு சொல்றேன்னு சொல்லல. ஒரு பிரச்சனை நீங்க சொல்றீங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்க எச்சரிக்கை சொல்றீங்க, இது வேண்டாம்னு சொல்றீங்க. எதுனால வேண்டாம், ஏன் வேண்டாம், என்னத்தினால வேண்டாம், இதெல்லாம் அடுத்தடுத்து கேள்வி அவங்க எங்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும். எப்படி நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் வெளிப்பாடு சொல்றேன், இல்லைன்னு இல்லை. ஆனா கர்த்தருடைய திருமலை இப்ப வரைக்கும் தேவன் அப்படிதான் நடத்துறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க சுகமா இருக்கணும். உங்களுக்கு நான் வழித்து நடத்திட்டு இருக்கேன்னா உங்களை சுகமாய் நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வார்த்தையின்படி எஸ்ஏ 48:17 படி என்ன, உங்களுக்கு பிரயோஜனமானதை போதித்து உங்களை நடத்த வேண்டிய வழியில உங்களை நடத்துகிற உங்கள் தேவனை கர்த்தர். ஆமென். அந்த தேவன் நம்மளை எப்படி நடத்துறாருன்னா ஆலோசனை தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எங்க போனாலும் ஒரு ஆண்டு கேளுங்களேன், ஒரு ஷாப்பிங் போறீங்களா, ஜோம் பண்ணிருப்பாங்களே, ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்களா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆலோசனை சொல்லுவார்.
வேதம் என்னோட மூத்த மகன் 2 நாள் முன்னாடி சரியா 2 நாள் முன்னாடி அவனுக்கு ஒரு அனுபவம் இருந்தீங்கன்னு ஷேர் பண்ணான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலேஜுக்கு போறதுக்கு. நான் தான் கொண்டு போய் விட வேண்டியிருந்துச்சு. ஜோம் பண்ணிட்டு போனேன். போகும்போது பார்த்தா காலேஜ் வாசல்ல இறக்கி விட்டுட்டு இவன் போறேன். அப்ப ஆண்டவர் ஒரு விஷனா தரிசனம் கொடுத்தாரு. நீ கவலைப்படாத, என்ன நடக்குன்னு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி இவன் காலேஜ் வாசல் அந்த கிளாஸ் ரூமுக்கு என்ட்ரி ஆகும்போது இவனுடைய பேரை அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு கூப்பிடுற மாதிரி முன்னுக்கூட்டியே ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவன் போய் நிக்கிற டீச்சர் வந்து இவனுடைய கிளாஸ் டீச்சர் டேனியலும் கூப்பிடும்போது அதே மாதிரி கிளாஸ் அந்த கிளாஸ் உடைய வாசல் நிக்கிறார். நான் சொல்லுவேன் சரி பாப்பா உள்ள போறோம். அந்த நடக்கிற சம்பவம் முன்னுக்கூட்டி ஆண்டு சொல்றாரு, இதுதான் நடக்கும், நீ பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். இதுதான் கர்த்தர் ஆலோசனை தர்றாரு. அல்லேலூயா ஆமென். கவனம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க தெளிவா ஞானமா இருந்தீங்கன்னா நீங்க கலக்கப்பட வேண்டியது வேதனைப்பட வேண்டிய அவசியம். சும்மா வந்துட்டு இங்க வாரம் இங்க வந்துட்டு போறனாலயோ சர்ச்சுக்கு போறனால எல்லாம் வளருங்க. அல்லேலூயா. வளருங்க, ஞானமா இருங்க, கவனமா இருங்க, தெளிவா இருங்க. நம்முடைய தேவன் முட்டாள் அல்ல, நம்மளை வழி நடத்துறதுக்கு ஞானத்துல சிறந்த தேவன். அவருடைய ஞானத்துக்கு ஒப்பான ஒரு ஞானம் இந்த உலகத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மெய்யான ஜீவனோட தெய்வத்தை ஆராதிக்கிற நாம முட்டாளை போல வாழக்கூடாது, மூடனை போல பலியிடக்கூடாது. செபிக்கலாமா? எழுபடியில் எல்லாம் கண்களை போட்டு ஸ்தோத்திரம் எல்லாம் எழுபடியில் ஜோம். அல்லேலூயா. நல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கண்களை போடுங்க, கண்களை போடுங்க. இன்னும் அந்த வாதில் கதவை க்ளோஸ் பண்ணுங்க.